Welcome my dear friends. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UNIT-5 ஷேக்ஸ்பியர். ஸோ அதாவது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஷேக்ஸ்பியரோட 37 பிளேஸும் எப்படி வந்துட்டு மெமரியில் ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த 37 பிளேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும். ஸோ அதே மாதிரி என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் அவர் வந்து இந்த லிட்ரேச்சர் வேர்ல்டுக்கு கொடுத்துருக்காரு அஸ் எ நேஷ்னல் போயட்டா அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவர் பிறந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1564 பிறந்திருக்காரு. டைடானது வந்து 1616. ஸோ டேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா சில இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா April 23 பிறந்து அதே April 23 தான் டைடாக இருக்கார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் விக்கிபீடியாலையும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எக்ஸாம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கீயை வந்து April 23 தான் கொடுத்துருக்காங்க. April 26 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ April 26ங்கிறதான் ஸோ நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ விக்கிபீடியாவில் April 26 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ April 26, 1564 ஸ்ட்ரெயிட் போர்ட் அப்பான் அவான் அப்படிங்கிற பிளேஸில் பிறந்திருக்காரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் வார்விக் ஷயர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ இவருடைய ஃபாதர்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான் ஷேக்ஸ்பியர். ஸோ இவர் வந்து ஒரு க்ளோவ் மேக்கர், அதாவது அந்த லெதர் க்ளோவ்ஸ்லாம் சொல்லும் இல்லையா, ஸோ அது அந்த இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலிங் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்ட்ரெயிட் போர்ட் கிராமர் ஸ்கூல், ஸோ இந்த நேமில் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஸோ அதாவது ஸ்கூலிங் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து படிக்கலை. ஏன் அப்படின்னா தன்னுடைய 12 ஏஜ் வரைக்கும் தான் ஸ்கூலிங் படிச்சிருக்காரு. ஸோ குடும்ப வறுமையின் காரணமாக அதுக்கப்புறம் படிக்கலை. ஸோ எந்த லாங்குவேஜில் படிச்சிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த லத்தீன் லாங்குவேஜில் தான் படிச்சிருக்காரு. ஸோ லத்தீன் லாங்குவேஜும் அதுபோக அரித்மேட்டிக்கும் லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ 12 ஏஜுக்கு அப்புறம் அவர் படிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1582 ஸோ அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். 18 இயர்ஸாக இருக்கும்போது அன்னி ஹேத்தவே அப்படிங்கிற அந்த லேடி வந்து ஸோ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த அம்மாவுக்கு வயசு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 26. அவங்களுக்கு 26, இவருக்கு வந்து 18 இயர்ஸ், அதாவது 8 இயர்ஸ் வந்து அவங்க வந்து இவங்களோட வயசு வந்து கூட. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 சில்ட்ரன் இருக்காங்க, சுசன்னா, சுதித், அதுக்கப்புறம் ஹேம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து அவங்க வீட்டில் வந்து அவர் வந்து ஒரு 8 சில்ட்ரனோட பிறந்திருக்காரு. அதில் அவர் வந்து 3rd சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு 3 பசங்க. ஸோ இந்த அம்மா அன்னி ஹேத்தவேக்கும் இந்த ஷேக்ஸ்பியருக்கும் ஸோ 3 சைல்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1587 ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய 23 இயர்ஸில் லண்டனுக்கு போகிறாரு. ஏன் அப்படின்னா ஸோ அவருடைய எக்கனாமிக்கல் டெவலப்காண்டி ஸோ பொருளாதார தேவைக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா லண்டன் போகிறாரு. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா லார்ட் சாம்பர்லைன்ஸ் மெயின் ஸோ அப்படிங்கிற நேமில் இருக்க அந்த தியேட்டரில் போய்ட்டு ஸோ வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ஸ் கார்ட் ப்ரொடக்டர், அதாவது இந்த ட்ராமாஸ்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ட்ராமா பார்க்க அந்த ஹார்ஸ் கார்ட்டில் வருவாங்க இல்லையா, ஸோ அந்த ஹார்ஸ் கார்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற வேலை, ஸோ அதை பார்த்துக்கிற வேலையில் இருந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ எதாச்சியாக அந்த முக்கியமான கேரக்டரில் நடிக்கக்கூடிய அந்த ஆக்டர் வராதனால ஸோ இவர் என்னென்னா எந்த டைலாக்கை பார்த்தாலும் அந்த டைலாக்கை ஸோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிக்குவார்னா மெமரியில் வச்சுக்குவார். ஸோ அதனால் இவர் அந்த சூழ்நிலையில் இவர் வந்து ஸோ முதல்ல அந்த சீனில் அந்த கேரக்டரில் இவர் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்டராகவும் அதுக்கப்புறம் இவரே சொந்தமாக வந்து பிளேயெல்லாம் எழுதுறாரு. இப்போ கிரியேட்டர், அதுக்கப்புறம் பிளே ரைட், போயட், ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த சாம்பர்லைன்ஸ் மென்ல இருந்து அவருடைய கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது அந்த எலிசபெத்தன் அவங்க கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் இந்த நேம் வந்து லார்ட் சாம்பர்லைன் மென் அப்படிங்கிற நேமில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது கிங்ஸ் மென் அப்படிங்கிற நேமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 154 சானட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. 2 லாங் நேரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த 37 பிளேஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரொமான்ஸுங்கிறது அதுக்கப்புறம் தான் பிரிச்சுருக்காங்க லேட்டர் இயரில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவர் கொடுக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் பிளே, ட்ராஜடி, காமெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிலேருந்து ரொமான்ஸிங்க மாதிரியும் பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த லாங் நேரேட்டிவ் போயம்ஸ் பார்த்தோம்னா அந்த 2 போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வீனஸ் அண்டு அடோனிஸ், ஸோ அதே மாதிரி த ரேப் ஆஃப் தி லக்ரிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சானட்னு பார்த்தோம் அப்படின்னா சானட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ
ஷார்ட் போயம் தான். இட் இஸ் a கைண்ட் ஆஃப் ஷார்ட் போயம் which has only 14 lines, which contains only 14 lines. அதாவது ஸ்டான்ஸாவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மால் ஷார்ட் ஸ்டான்ஸான்னு சொல்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இஸ் a ஷார்ட் பர்சனல் போயம் which contains 14 lines. ஸோ இந்த சானட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபார்மை உருவாக்குறார். அது என்ன அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ he invented the iambic pentameter, so which is used by him as poetic form in his poems and his sonnets. ஸோ இந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிறத இவர் தான் ஷேக்ஸ்பியர் தான் யூஸ் பண்ணது. ஸோ இது ஒன்றும் இல்லை கேட்கலாம். சரி, அவர் என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணார் அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் ஸோ அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சானட்டில் அவர் எழுதின 154 சானட்ஸில் ஃபேமஸ் சானட்னு பார்த்தோம்னா 116. அதுதான் வந்து ஏன் அப்படின்னா ஸோ இவருக்கு அப்புறம் வந்தவங்க அந்த கிரிட்டிசைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இன்கம்பேரபிள் வேர்ட்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அவர் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் வந்து ஒரு இன்கம்பேரபிள் வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டாக் லேடி அப்படிங்கிற தீமை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது காம்ப்ளெக்ஸனை பற்றி சொல்லும்போது ஸோ எப்படி வந்துட்டு ஸோ இந்த டார்க் லேடி வந்து ஸோ அதை இங்கே யாரை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிளியோபட்ரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சானட்ஸ் அல்லது இந்த போயம் தீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சானட் தீமில் ஸோ பொதுவாக வந்து 4 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் 2வது தீம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெர்மனன்ஸ் ஆஃப் போயட்ரி, அதாவது ஆர்ட்னு சொல்லும் இல்லையா, ஸோ அந்த பெர்மனன்ஸ் வந்து இருக்கணுங்கிறத எதிர்பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் லவ், ஸோ அதே மாதிரி ட்ரையாங்குலர் லவ் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி த அனலைசிஸ் ஆஃப் அமாரஸ் எமோஷன், ஸோ லவ்ங்கிறத தான் ஸோ அவருடைய இதில் இந்த 4 தீமையும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சானட்டில் பெரும்பாலும் ஸோ இவர் வந்து ஒரு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 4 தீமை தான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. He also intimates the theme of வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் லவ், லஸ்ட், ப்ரொக்ரியேஷன், ஸோ அதுக்கப்புறம் டெத். ஸோ இந்த விஷயங்களையும் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய தீமில் வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தீமாக வச்சு ஸோ அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரே ஒரு தியேட்டர் வந்து ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு தியேட்டரை க்ரியேட் பண்ணி ஸோ அந்த தியேட்டர் மூலமாக நிறையா ட்ராமாஸை வந்து ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லிட்டரரி வேர்ல்டுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த தியேட்டர் நேம் என்ன பார்த்தோம் அப்படின்னா க்ளோப் தியேட்டர். ஸோ இது ஹிஸ் ஓன் தியேட்டர். எப்போ அப்படின்னா 1599 ஸோ உருவாக்கப்பட்ட தியேட்டரு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா நியர் டு ரிவர் தேம்ஸ். ஸோ அந்த தேம்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியேட்டர் தான் இந்த தியேட்டர். ஸோ ஒரு பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா கலோக்கியல் அல்லது ஸோ இவரோட பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பார்னா அந்த சாலிலோக்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலிலோக்கியல் ஆர் அதர் நேம்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், கலோக்கியல் ஆர் அதர் நேம்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். அதாவது கலோக்கியல்னால் என்ன அப்படின்னா இவரை வந்துட்டு எப்படி ஸோ அங்கே வந்து செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எப்படியெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னா பாட் ஆஃப் ஆவன், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா. ஸோ இங்கிலீஷ் ட்ராமானுடைய ஃபாதர்னு சொல்லி ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காங்க கலக்கியல் லாங்குவேஜில். ஸோ பாட் ஆஃப் ஆவன்கிறது கலக்கியல் லாங்குவேஜ், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாங்கிறது பொதுவாக ஸோ நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் சொல்லக்கூடியதான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட் ஸ்வான் ஆஃப் ஆவன். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்வான் சொல்கிறாங்க அந்த நகரத்தினுடைய ஸ்வீட் ஸ்வான் சொல்லி இவரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தி பாட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இவர் வந்து கலக்கியலாக ஸோ எப்படி வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அந்த மக்களால் வந்து எப்படி கூப்பிடப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு ஸோ வந்து ஒரு நேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ் ஒர்க்ஸ்ன்னு பார்க்க போனால் அந்த பெரிக்கிள்ஸ், ஹென்ரி VIII. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இவர் கம்ப்ளீட் பண்ணலை. இது யார் கம்ப்ளீட் பண்ணன்னு பார்த்தா இவருடைய அந்த மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மகளுடைய ஃபாதர் இன்லா, அதாவது ஜான் ஃப்ளெச்சர். ஸோ இவர் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிக்கிள்ஸ், ஹென்ரி VIII. ஸோ ஹென்ரி VIIIங்கிறது ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஸோ அதே மாதிரி பெரிக்கிள்ஸுங்கிறது இப்போ ரொமான்ஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிக்கிள்ஸுங்கிறது இதில் இருக்குது அப்படின்னா காமெடிஸில் வந்துருக்கு. சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து யாருனால கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜான் ஃப்ளெச்சர் அப்படிங்கிறனால கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம், பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டட் ஓவர் 15 லாங்குவேஜ், அதாவது 50
50 லாங்குவேஜுக்கு மேலே ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க வேறு லாங்குவேஜுக்கு. ஸோ பிளேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. ஸோ இதில் ஹிஸ்டாரிக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா 10, ட்ராஜடிஸ்ன்னு பார்த்தோம்னா 10, காமெடிஸ் வந்து 13, ஸோ ரொமான்டிக்கல் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 4 பிளேஸ். ஆக்சுவலாக அந்த ரொமான்டிக்கல் பிளேஸில் வந்து 3 பிளேஸ் வந்து ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா காமெடிஸ்லேயும் அந்த ட்ராஜடிஸில் ஒரு பிளே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ரொமான்டிக்கலில் இப்போ லேட்டராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து 37. ஸோ இது போக இன்னும் 2 பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நோபல் கிங்ஸ் மேன்ஸ் அதே மாதிரி ஸோ இந்த எட்வர்ட்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு இதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ரோட் பண்ணது வந்து 37 பிளேஸ் தான். ரோட் பண்ணதுன்னு சொல்கிறத விட ஸோ அவர் வந்து ஸ்டேஜில் அரங்கேற்றியதுன்னு சொல்லலாம். ஏற்றிய பிளேஸ் வந்து 37 பிளேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஸ்பெஷல் இதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஸோ அந்த ஃபார்ம் நேம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிலோக்கிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா the character explains itself for understanding of audience. அதாவது ஒரு கேரக்டர் அவர் வந்து ஸ்டேஜில் வந்து ஸோ கொண்டு வராரு அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேரக்டர் தன்னை பற்றியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ்ட் இட் செல்ஃப் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆடியன்ஸ். அதாவது ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ தன்னை பற்றியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணார். ஸோ அதுதான் வந்து சாலிலோக்கிஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இது இவருடைய பிளேஸில் வந்து ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த தேட்டர்னே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குளோப் தேட்டர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த தேட்டர்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ரோமியோ ஜூலியட் அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அதுக்கு பேக்கில் பால்கனி அப்படிங்கிற ஒரு ஸோ விஷயத்தையும் இவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பால்கனியில் இருந்துட்டு ஸோ ஒரே நேரத்தில் இங்கேயும் அங்கேயும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அப்போவே ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ரோமியோ ஜூலியட்டு ஸோ அதேமாதிரி ஸோ இவருடைய நாடகங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேஜஸை யூஸ் பண்ணி ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ராமாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 1616 ஸோ ஏப்ரல் 23 ஸோ அவர் டைர்ட் ஆகிறாரு. ஸோ தன்னுடைய 52 ஏஜ் அதாவது 52 வயசில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்துடுறாரு. இவர் பரேட் பண்ண இடம்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோலி ட்ரினிட்டி சர்ச் அப்படின்ற இடத்துல வந்து பரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் அந்த ப்ரொவைட் பண்ண அந்த லாங்குவேஜ் அதாவது அந்த அவருடைய பிளேஸ் அதுக்கப்புறம் சானர்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கு அளவுக்கும் இன்றைக்கி இருக்க அந்த போயட்ஸோட பிளே ரைட்டோட ஒரு காம்படிட்டிவ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குன்னா அந்தளவுக்கு ஸோ அது வந்து இன்னும் வந்து ஸோ ஒரு உயிர் உள்ளதாக இருக்குது. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் நேஷ்னல் போய்ட்டுன்னு சொல்லும்போது தமிழ் ரைட்டரில் ஸோ கம்பர் இருக்கார் இல்லையா கவி சக்கரவர்த்தி அவருக்கு இணையாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பேசப்படக்கூடிய ஒரு மிக பெரும் ஜாம்பவான் தான் ஸோ இந்த ஷேக்ஸ்பியர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க ஷேக்ஸ்பியர் இல்லாமல் ஸோ அது வந்து எப்போவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஆஃப்டர் 400 இயர்ஸ் ஹீ இஸ் லிவிங் இன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட். ஸோ யாரெல்லாம் லிட்ரேச்சர் படிக்கிறாங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட்லேயும் அதேமாதிரி லிட்ரேச்சர் லவர்ஸ் சோல்ஸ் ஸோ யாரெல்லாம் லிட்ரேச்சரை ஸோ அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய சோல்ஸ்லலாம் இன்னும் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கார் ஆஃப்டர் 400 இயர்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு நேஷ்னல் போய்ட்டாகவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 37 பிளேஸையும் வந்துட்டு ஸோ எப்படி வந்துட்டு ஷார்ட்கட்டாக ரிமெம்பர் பண்ணுறது இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளே ட்ராஜடி காமெடி ரொமான்டிக்கல் ஸோ அந்த 37 பிளேஸையும் ஸோ எப்படி ஈஸியாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஸோ எல்லா பிளேஸையும் மெமரியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ அதை அடுத்தடுத்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க. தேங்க்யூ.